அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான் சோதனை செய்வதற்காக. இந்த வாழ்க்கை குறுகிய வாழ்க்கையாக இருக்கின்றது. 60 வருடம் 70 வருடம் வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் குடும்பத்தில் சோதனையை செய்கின்றான், நண்பர்களுடன் சோதனைகளை செய்கின்றான், வேலை செய்கின்ற இடத்தில் நமக்கு சோதனை ஏற்படுகின்றது, படிப்பில் சோதனை ஏற்படுகின்றது, நாம் கற்கின்ற கல்வியில் சோதனைகளை நாம் மேற்கொள்கின்றோம். இப்படி சோதனை அல்லாஹ் மனிதனுடைய அறிவு, ஆற்றல் மற்றும் சிந்தனை எப்படி இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் சோதனை செய்கின்றான். அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டும். இம்மை மறுமைக்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். மறுமையுடைய வாழ்க்கை ஆகிரத், அல்லாஹ்வுடைய அந்த மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கின்றது. மறுமை இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கின்றான். இந்த ஒரு வாழ்க்கையில் யார் சோதனையில் வெற்றி பெறுகின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சொர்க்கம் தருவதாக வாக்களிக்கின்றான். இந்த உலகத்தில் ஒரு மூமினான மனிதனுக்கு ஏராளமான சோதனைகள் ஏற்படும். அதனை கண்டு துன்பத்தை கண்டு சோதனையை கண்டு நாம் உட்கார்ந்து விடக்கூடாது. எழுந்து நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய முயற்சிகளை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பணத்தால், அன்பால் மற்றும் பிரிவால் நமக்கு சோதனைகள் ஏற்படலாம். அந்த சோதனைகளை எல்லாம் நாம் கடந்து வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாவங்களிலிருந்து நாம் தப்பித்து வாழ வேண்டும். ஏராளமான பாவங்கள் உள்ளது. அந்த பாவங்களை எல்லாம் விட்டு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பாவங்களிலிருந்து மீள்வதற்காக தான் இந்த மனித சமுதாயத்திற்காக அல்லாஹ் ரஹ்மத்தாக அனுப்பி வைத்தான். 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள். அதில் ஆகிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிரி நபியாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நாம் பின்பற்றி வாழ்வதற்காக முயற்சி செய்வோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.